திருவள்ளூர் அருகே தான் படித்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 2 புதிய பேருந்துகளும் மற்றும் ஆம்புலன்ஸ் வாங்கிக் கொடுத்த தம்பதிகளின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த மேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் காஞ்சனா தம்பதிகள். இவர்கள் இருவரும் மப்பேடு பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தொன் போஸ்கோ செக்ராட் பள்ளியில் கல்வி பயின்றதாகவும், அவர்கள் படிக்கும் பொழுது பள்ளிக்கு போக்குவரத்து வசதி இல்லாமல் சிரமப்பட்டு படித்து கடின உழைப்பின் மூலம் வாகன தொழிலில் முன்னேறியுள்ளதாகவும், தன்னை போன்ற மற்ற ஏழை குழந்தைகளும் போக்குவரத்து வசதி இல்லாமல் சிரமப்படக்கூடாது என்பதால் தான் படித்த பள்ளிக்கு 1.50 கோடி செலவில் 2 பேருந்துகளும் மற்றும் தனது மப்பேடு ஊராட்சிக்கு இலவச ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கியதாகவும் தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மேலும் தான் படித்த பள்ளிக்கும் தனது சொந்த கிராமத்திற்கும் இலவச பேருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கிய அவர்களை பலரும் பாராட்டி வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். நான் சேக்ரட் ஹார்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். எங்கள் ஊர் அழிஞ்சுவாக்கம். அங்கேருந்து இங்கே மெயின் ரோடுக்கு வரத்துக்கே 2 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து வரணுன்னா நடந்து வரணும். அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து பஸ் பிடிச்சி மப்பையிலேருந்து நடந்து போனோம். எங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து நடந்து போகிறப்போ எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸ்டடீஸ் எங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போது இந்த பஸ் விடுறதால எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை பற்றி பயப்படாமல் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த காலத்தில் பெண்கள் பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அந்த பெண்கள் பாதுகாப்புக்காக ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பஸ் விட்டு அந்த அன்பான உள்ளத்துக்கு எங்களோட நன்றிகள். தன்னோட குழந்தைங்க மட்டும் பாதுகாப்பாக போயிட்டு வரணும் அப்படின்ற இந்த காலத்தில் எல்லா குழந்தைகளும் என்னோட குழந்தைங்க தான், எல்லாருமே பாதுகாப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அன்பான உள்ளத்துக்கு நன்றி. என்னுடைய பெயர் எம் ஜெயக்குமார், மேட்டுக்கடை கிராமம், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் படிக்கிற காலத்துலேருந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு ஸ்கூல் இருக்கோம், பள்ளி இருக்கோம். அப்போல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் பேருந்து வசதி எதுவும் கிடையாது. இப்போ இருக்குது. ஆனால் இருந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு பசங்க போய்ட்டு ஸ்கூலுக்கு போக முடியல. அதனால் முன்னதாக ஒரு பேருந்து விட்டோம். அது பத்தாத சூழ்நிலையில் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக தனித்தனியாக 2 பஸ் விட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம கிராம ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ ஏதாவது ஒரு அவசர இது தேவைப்பட்டாலோ ஆம்புலன்ஸ் வசதி எங்களுக்கு சென்னை வரையிலும் போக வேண்டியது இருக்கிறதுனால அதுக்கு 5000 10,000லேருந்து வாங்குறாங்க. அந்த இதெல்லாம் போக்குறதுக்காக எங்களுடைய கிராமத்துக்கு என்னுடைய உதவி நான் இதுவரையிலும் நான் செஞ்சுன்னு இருக்கேன். இதுக்கு மேலேயும் என்னால் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வந்தேனாக்கா கண்டிஷனாக நான் பண்ணுவேன். நான் எல்லாருக்கும் நல்லா உதவி பண்ணுவேன். அது இறைவனை தான் கேட்குறேன் நான். ஏன்னா என்னுடைய இதுக்கு அதிகமாக நான் இது பண்ணுறது கடவுளை தான் மெயினாக நம்புவேன். மனுஷன் அதுக்கப்புறமா தான். ஆனால் கடவுளாண்ட கேட்பேன், அவர் கொடுப்பாரு. எனக்கு இறை நம்பிக்கை அதிகம். பள்ளிக்கு ஏன்னா இவ்வளோ காலத்தில் நான் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்னால அந்த டைம் எப்பாவது ஒரு பஸ்ஸு தான் வரும். அப்போ பஸ்ஸு இல்லை, அந்த டைமில் கரண்ட்டும் கிடையாது. காடை விளக்கு தான் படிப்போம், நடந்து படிப்போம். சைக்கிள் கூட இருக்காது அந்த டைமில். அந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து தான் நான் இன்றைக்கி இந்த ஒர்க்கே பண்ணியிருக்கேன். நான் எங்கள் கிராமத்துக்கு அதுமாரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். 24 ஹவர்ஸ் எல்லாமே என்னுடைய டீசல்லேருந்து எல்லாமே என்னுடைய ஓன் காஸ்ட்டில் நான் செலவு பண்ணி நான் பண்ணுறேன். நான் யாராண்டியே வசூல் பண்ண மாட்டேன். நம்ம டிரைவரு டீசல் எல்லாமே நான் என்னுடைய ஆமாம் ஃபுல்லாகவே. மப்பேடு ஊராட்சி, மேட்டுக்கடை கிராமம். எங்களுக்கு 15 குக்கிராமம் ஃபுல்லாகவே சொல்லனாக்கா மேட்டுக்கடை, சமத்துவபுரம், சமத்துவ நகர், திடீல் நகர், உசேன் நகரம், விஸ்வநாதபுரம், காந்திப்பேட்டை, பூவல்லிக்குப்பம், மேட்சேரி, அவுஞ்சிவாக்கம், குன்னத்தூர் கிராமம், மப்பேடு, கூட்டுரோடு, இதெல்லாம் சேரும். கிட்டத்தட்ட 15 குக்கிராமங்கள் வரும். இந்த கிராமத்துக்கு எல்லாமே எங்கள் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு எல்லாருமே நான் ஃப்ரீயாக பண்ணுவேன். திருவள்ளூர் ஜிஹெச் அண்ட் பெருமுத்தூர் ஜிஹெச், சவிதா ஹாஸ்பிட்டல். இந்த இதுக்கு என்னால் அவசரத்துக்கு, ஏன்னா ஆம்புலன்ஸே வந்தால் கூட ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுது. அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துறதுக்காக என்னால் முடிஞ்ச உதவி அது.